வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம மூளையில இருக்கிற செல்கள் இல்லாம நம்ம நினைவுகள் ம், உயிரோட இருக்க முடியுமா? இல்லனா உங்க உடம்புல இருந்து சும்மா ஒரு தோல் செல்லை எடுத்து அத ஒரு புது உயிரினமா மாத்த முடியுமா? அதுவும் தானா நீந்துற, தனக்குத்தானே பெருகிக்கிற ஒரு உயிரினம். கேக்குறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஹம். நாம மனம் அறிவுன்னு நினைக்கிற விஷயத்தையே தலைகீழா புரட்டி போடுற சில ரொம்பவே ஷாக்கிங்கான ஆராய்ச்சிகளை பத்தி தான் பேச போறோம். அப்படியா? ஆமா, அறிவுன்னா அது மனுஷனுக்கும் சில விலங்குகளுக்கும் மட்டும்தான் சொந்தம்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? ஆமா, பொதுவா அப்படித்தான் நினைக்கிறோம். அந்த எண்ணத்தையே கேள்வி கேக்குது இந்த ஆய்வுகள். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு செல்லோட கூட்டு அறிவிலிருந்து. ஒரு செல்லோட அறிவா? ஆமா, ஒரு செல்லோட கூட்டு அறிவிலிருந்து பரிணாம வரலாறே இல்லாத ஒரு புது உயிரினத்தை உருவாக்குறது வரைக்கும் மனம்னா உண்மையிலேயே என்னன்னு இன்னைக்கு நாம தேட போறோம். சூப்பர். கேக்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்ப வாங்க இந்த விஷயத்தை இன்னும் ஆழமா அலசுவோம். அதாவது மனம்ங்கிறது நம்ம மண்டைக்குள்ள மட்டும் இருக்கிற ஒரு பொருள் இல்ல. கரெக்ட். அது இந்த பிரபஞ்சம் முழுசும் பரவி கிடக்கிற ஒரு சக்திங்கிற ஒரு ஐடியாவை நோக்கி தான் நம்மளோட இந்த உரையாடல் போக போகுதுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. இதுல சில நம்ப முடியாத உண்மைகளும் அசந்து போற சோதனைகளும் நமக்காக காத்துட்டு இருக்கு. சரி, முதல்ல நாம ஏன் நம்மள சுத்தி இருக்கிற அறிவை பார்க்க தவறோங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நாம எல்லாரும் ஒரு விதம் மனக்குருட்டுத்தன்மையால, அதாவது மைண்ட் பிளைண்ட்னஸால பாதிக்கப்பட்டுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது நம்மள மாதிரியே யோசிக்கிற, நம்மள மாதிரியே செயல்படுற உயிரினங்களோட அறிவை மட்டும்தான் நம்ம ஏத்துக்கிறோம். மத்ததெல்லாம் நமக்கு அறிவாவே தெரியறதில்ல. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மின்காந்த நிறமாலை, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகே. பல வருஷங்களுக்கு முன்னாடி வெளிச்சம் வேற, மின்னல் வேற, காந்த சக்தி வேறன்னு தனித்தனியா நினைச்சுட்டு இருந்தோம். ஆமா, எல்லாம் தனித்தனி விஷயங்கள்னு தான் நினைச்சோம். ஆனா அறிவியல் வளர வளர இது எல்லாமே ஒரே அடிப்படை சக்தியோட வெவ்வேறு முகங்கள்னு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி தான் மனம் அல்லது அறிவு. அப்போ அதுக்கும் ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குன்னு சொல்றீங்களா? மிக சரியா. அதுக்கும் ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் இருக்கு. நாம் அதுல ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் பார்த்துட்டு இதுதான் மொத்த அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, ஒரு நாய், பூனை, குரங்கு மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நகர்ற உயிரினங்களோட புத்திசாலித்தனத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடுறோம். ஆனா ஒரு செடி மெதுவா வெளிச்சத்தை நோக்கி வளர்றத அது நம்ம புத்திசாலித்தனமா பாக்குறது இல்ல. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயே கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. அதுங்க என்ன பண்ணுது? அதோட அறிவை நாம ஏன் உணர்றதில்ல? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. நம்ம செல்கள் ஒரு விசித்திரமான உலகத்துல பயணிக்குது. அத உடற்கூறியல் உருவ வழின்னு, அதாவது அனடாமிக்கல் மார்ஃபோஸ்பேஸ்னு சொல்லலாம். மார்ஃபோஸ்பேஸ் அது என்ன, கொஞ்சம் விளக்கமா சொல்லிங்களா? எளிமையா சொன்னா, ஒரு உயிரினம் என்னென்ன வடிவங்களை எல்லாம் எடுக்க முடியுமோ அதோட ஒரு பெரிய வரைபடம் மாதிரி. ஓகே. அந்த வரைபடத்துல சரியான கை இப்படிதான் இருக்கணும், சரியான கல்லீரல் இப்படிதான் வேலை செய்யணும்னு ஒரு இலக்க நோக்கி நம்ம செல்கள் பயணம் செய்யுது. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு களத்துல அதுங்க முடிவெடுக்குது, செயல்படுது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம ரத்தத்துல நடக்கிற ரசாயன மாற்றங்களை நம்மால உணர முடிஞ்சா, நம்ம கல்லீரலும் சிறுநீரகமும் எவ்ளோ பெரிய ஜீனியஸ்னு நமக்கு தெரியும், அப்படித்தானே? மிக சரியா சொன்னீங்க. உங்க கல்லீரல் ஒரு பெரிய கெமிக்கல் இன்ஜினியர் மாதிரி. ஹஹா. உங்க உடம்புக்குள்ள போற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு நச்ச தனியா பிரிச்சு உடம்ப சமநிலையில வச்சுக்க அது போடுற திட்டம் இருக்கே, ம். அது ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓ போடுற திட்டத்தை விட சிக்கலானது. அந்த செயல்பாட்டை ஒரு புத்திசாலித்தனமான நடத்தையா நம்ம பார்க்க ஆரம்பிச்சா நம்ம உடம்பே ஒரு கூட்ட அறிவு கொண்ட ஒரு சமூகம் மாதிரி தெரியும். இப்போதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. சின்ன வயசுல பல்லியோட வால் துண்டாகி மறுபடியும் முளைக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆமா, ஆனா நீங்க சொல்ற போற ஆக்சோலாட்டில்ங்கிற பல்லி மாதிரி இருக்கிற நீர்வாழ் உயிரினம் செய்யறது அதை விட பல மடங்கு பெரிய விஷயம்னு கேள்விப்பட்டேன். அதோட காலை வெட்டினா அது அப்படியே புதுசா வளரும். ஆமா, அது வெறும் காயம் ஆறுறதில்ல, அது ஒரு இலக்க நோக்கிய செயல்பாடு. இலக்கு நோக்கிய செயல்பாடா? ஆமா, அதாவது அந்த செல்களோட பூட்டமைப்புக்கு ஒரு முழுமையான கால் எப்படி இருக்கணுங்கிற ஒரு நினைவு இருக்கு. ஒரு நிமிஷம், செல்களுக்கு நினைவா? ஒரு விதமான நினைவு. அந்த நினைவை ஒரு உயிரியல் மின்சார வடிவமா, அதாவது பயோ எலக்ட்ரிக்கல் பேட்டர்னா சேமிச்சு வச்சிருக்கு. அந்த இலக்கை அடையிற வரைக்கும் அந்த செல்கள் வேலை செய்யும். அப்போ அந்த செல்களோட கூட்டமைப்பு ஒரு கால் எப்படி இருக்கணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கு, அதை வச்சு வேலை செய்யுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு கூட்டு நினைவு மாதிரி. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான சோதனை செஞ்சாங்க. என்ன சோதனை? ஒரு ஆக்சுவலாக்கலோட வாலை வெட்டி அதோட பக்கவாட்டுல கால் இருக்கக்கூடாத ஒரு இடத்துல ஒட்டி வச்சாங்க. ஓ. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த வால் வாளாவே இருந்திருக்குமா,
இல்ல செத்து போயிடுக்குமா? இல்ல, அதுதான் திகைப்பூட்டும் விஷயம். கொஞ்ச நாள்ல அந்த வால் மெதுவா உருமாறி ஒரு முழுமையான புது காலா வளர்ந்துருச்சு. நம்பவே முடியல. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த வால் செல்கள் தாங்கள் வாலோட ஒரு பகுதின்னு தான் நினைச்சுட்டு இருந்திருக்கும். ஆனா அதுங்க இருக்கிற இடம் தப்புன்னு ஏதோ ஒரு பெரிய சக்தி அதுங்களுக்கு சொல்லி அது ஒரு புது காலா மாத்திருக்கு. சரியா பிடிச்சிங்க. அந்த உடம்போட உலகளாவிய திட்டம், அதாவது குளோபல் பிளான். அந்த செல்களோட உள்ளூர் ஐடென்டிட்டிய லோக்கல் ஐடென்டிட்டிய மீறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல ஒரு வால் இருக்கக்கூடாது, ஒரு கால் தான் இருக்கணும்னு அந்த செல்களின் கூட்டமைப்பு முடிவு செஞ்சு தங்களை மாத்திக்கிடுச்சு. வாவ்! இங்கதான் எல்லாமே உணர்வு தான், அதாவது காக்னிஷன் ஆல் த வே டவுன்ங்கிற கருத்து வருது. ஒரு கால் வளரணும் அன்னும் ஐடியா அல்லது இலக்கு, அதுவே நேரடியாக செல்களுக்குள் ரசாயன மாற்றங்களை நிகழ்த்துகிறது. அதாவது எண்ணம் பொருளா மாறுவதை நம்ம செல் அளவில் பார்க்கிறோம். ஆமா, இது ரொம்ப ஆழமான விஷயம். அப்போ இந்த உயிரியல் மின்சார வடிவத்தை, அதாவது அந்த நினைவை நாம ஹேக் பண்ண முடியுமா? நல்ல கேள்வி. ஒரு உயிரோட அடிப்படை வடிவமைப்பையே நாம மாத்தி எழுதலாமா? உதாரணத்துக்கு ஒரு புழு எப்படி இருக்கணுங்கிற அதோட ஐடியாவை நாம ஹேக் செய்ய முடியுமா? முடியும். அதுதான் இந்த ஆராய்ச்சியோட அடுத்த கட்டம். தட்டை புழுவ, அதாவது பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. அத வெட்டினா புதுசா வளருமே அந்த புழுவா? ஆமா, நீங்க அதை எத்தனை துண்டா வெட்டினாலும் ஒவ்வொரு துண்டும் ஒரு புது புழுவா வளரும். ஒரு தலை, ஒரு வாலோட. சரி. ஆனா விஞ்ஞானிகள் அந்த புழுவோட உயிரியல் மின்சார வடிவத்தை மட்டும் மாத்தி எழுதுனாங்க. அதோட டிஎன்ஏல எந்த மாற்றமும் செய்யல. ஓ, வெறும் அந்த எலக்ட்ரிக்கல் பேட்டர்னை மட்டுமா? ஆமா. அப்போ என்னாச்சு தெரியுமா? சொல்லுங்க, கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கு. அந்த புழுவை வெட்டினப்போ ஒவ்வொரு துண்டும் 2 தலைகளோட புது புழுவா வளர்ந்துச்சு. ஒரு நிமிஷம், ஏன் 2 தலைகள்? ஏன் 3 தலைகள் இல்ல? அல்லது ஒரு உருவமே இல்லாத ஒரு கட்டியா ஏன் வளரவில்லை? அருமையான கேள்வி. அது ஏதோ குழப்பத்துல 2 தலையோட வளரல. அப்போ அந்த மின்சார வடிவத்தை மாத்துனது மூலமா ஒரு தலை கொண்ட புழுங்கிற இலக்க அழிச்சிட்டு 2 தலை கொண்ட புழுங்கிற ஒரு புதிய நிலையான இலக்க விஞ்ஞானிகள் உருவாக்கிட்டாங்க. ஒரு புது ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆமா, இப்போ அந்த புழுவை நீங்க எத்தனை முறை வெட்டினாலும் அது 2 தலைகளோட தான் வளரும். அதோட நினைவு நிரந்தரமா மாற்றப்பட்டுடுச்சு. இதுவே பிரமிப்பா இருக்கு. சரி, ஏற்கனவே இருக்கிற உயிரினங்களோட நினைவு நாம மாத்த முடியுது. ம் அப்போ பரிணாம வரலாறே இல்லாத, இதுக்கு முன்னாடி பூமியில இருந்தே இராத ஒரு புது உயிரினத்தை நாம உருவாக்குனா என்ன ஆகும்? அதுக்கு என்ன இலக்கு இருக்கும்? இங்கதான் நாம ஜீனோபாட்ஸ் மற்றும் ஆந்த்ரோபாட்ஸ்ங்கிற விஷயத்துக்குள்ள வரோம். ஜீனோபாட்ஸ். முதல்ல ஜீனோபாட்ஸ். இது ஆப்பிரிக்க தவளையோட கருவுல இருந்து தோல் செல்களை எடுத்து உருவாக்கப்பட்டது. ஓகே, தவளை செல்கள். அந்த செல்களை ஒரு தட்டுல வச்சப்போ அதுங்க சும்மா ஒரு தோல் மாதிரி வளரும்னு தான் விஞ்ஞானிகள் நினைச்சாங்க. ஆனா அப்படி நடக்கல இல்லையா? அந்த செல்கள் தானா ஒன்னு சேர்ந்து ஒரு குட்டி பந்து மாதிரி உருமாறி நீந்த ஆரம்பிச்சதுன்னு படிச்சேன். ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் செஞ்சது. அது என்ன? அந்த ஜீனோபாட்கள் தட்டுல சிதறி கிடந்த மத்த செல்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து குவியல் குவியலா தள்ளி தங்கள போலவே ஒரு புது ஜீனோபாட்டை உருவாக்குச்சு. என்னது? அதுங்க இனப்பெருக்கம் பண்ணுதா? இனப்பெருக்கம் இல்ல, இதை இயக்கவியல் சுய பிரதிபலிப்புன்னு கினமாட்டிக் செல்ஃப் ரெப்ளிகேஷன் சொல்றாங்க. எளிமையா சொன்னா, லெகோ கட்டைகளை வச்சு தங்கள போலவே இன்னொரு உருவத்தை உருவாக்குற மாதிரி சுத்தி இருக்கிற துகள்களை வச்சு புது ஜீனோபாட்களை உருவாக்குது. பல லட்சம் வருஷ பரிணாமம் அந்த தவளை செல்களுக்கு எப்படி தோலா இருக்கணும்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்தது. ஆமா, ஆனா அத ஒரு புது சூழல்ல வச்சதும் அதுங்க யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு புது வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதுவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதை விட ஒரு படி மேல போயிருக்காங்க. மனித செல்களையும் வச்சு இதே மாதிரி செஞ்சாங்களே. ஆமா, அதுதான் ஆந்த்ரோபாட்கள். இது ஒரு வயதான மனிதரோட சுவாச குழாய் செல்கள் இருந்து உருவாக்கப்பட்டது. நம்ம உடம்புல இருந்த எடுத்த செல்களா? ஆமா, பல வருஷமா அந்த செல்களோட ஒரே வேலை சுவாச குழாயில ஒரு லைனிங் மாதிரி இருந்து அதோட வேலையை செய்யறது தான். ஆனா அந்த செல்களை தனியா பிரிச்செடுத்தப்போ ஜெனோபாட்ஸ் மாதிரியே அவைங்களும் ஒன்னு சேர்ந்துருச்சா? ஆமா, நகரக்கூடிய குட்டி உயிரினங்களா மாறிடுச்சு. இதுல உச்சக்கட்ட ஆச்சரியம், ஒரு சோதனையில காயமடைஞ்ச மனித நரம்பு செல்களுக்கு மேல இந்த ஆந்த்ரோபாட்களை வச்சாங்க. என்ன நடந்துச்சு? நம்பவே முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஆந்த்ரோபாட்கள் அந்த காயத்துக்கு மேல ஒரு பாலம் மாதிரி உருவாக்கி, ஒரு பாலம் மாதிரியா? ஆமா, துண்டிக்கப்பட்ட நரம்பு செல்களை மறுபடியும் இணைச்சு குணப்படுத்திருச்சு. என்ன சொல்றீங்க? நம்ம உடம்புல இருக்கிற சுவாச குழாய் செல்களை எடுத்து தனியா வச்சா அதுங்க ஒரு குட்டி டாக்டர் மாதிரி மாறி நரம்பு செல்களை சரி செய்யுமா? ஆமா, அதுதான் நடந்தது. இது ஏதோ சூப்பர் ஹீரோ பழக்கதை மாதிரி இருக்கு. அந்த செல்களுக்கு நரம்பு செல்களை சரி பண்ணுன்னு எப்படி தெரியும்? இதுதான் $1 மில்லியன் கேள்வி.
இந்த செல்கள் தங்களோட பழைய அடையாளத்தை மறந்து ஒரு புது கூட்டு அமைப்பா மாறினப்போ அதுங்களுக்கு புது திறமைகளும் புது இலக்குகளும் கிடைச்சிருக்கு. ஒரு புது சூழல்ல ஒரு புது சவாலை சந்திச்சப்போ அதுங்க ஒரு புது தீர்வை கண்டுபிடிச்சிருக்கு. சரியா சொன்னீங்க. அப்போ இது ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்மள கொண்டு வருது. இந்த ஜீனோபாட்ஸ்க்கும் ஆந்த்ரோபாட்ஸ்க்கும் என்ன செய்யணும்னு எப்படி தெரியுது? அதுங்களோட டிஎன்ஏல நரம்பு செல்களை குணப்படுத்தணும்னு எந்த குறிப்பும் இல்ல. பல லட்சம் வருஷ பரிணாமத்துல அதுங்க இந்த வேலையை செஞ்சதே இல்ல. அப்போ இந்த அறிவு எங்கிருந்து வருது? இது அறிவியலை தாண்டி தத்துவத்துக்குள்ள போற மாதிரி இருக்கே. சரியா சொன்னீங்க. இங்கதான் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆச்சரியமான, கிட்டத்தட்ட தத்துவத்துவமான ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. சொல்லுங்க. பொதுவா உயிரியல்ல ஒரு உயிரினம் எப்படி செயல்படுங்கிறதுக்கு 2 மூலம்தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஒன்னு மரபியல், ஜெனெடிக்ஸ், அதாவது அதோட டிஎன்ஏ. சரி. இன்னொன்னு சூழல், என்வாயர்மெண்ட். ஆனா ஜெனோபாட்களோட நடத்தைய இந்த 2ஐயும் வச்சு முழுசா விளக்க முடியல. அதனால 3வது ஒரு மூலம் இருக்கணும்னு சொல்றாங்க. 3வது மூலமா? அது என்ன? இத விளக்க அவங்க ஒரு கணித ஒப்புமையை பயன்படுத்துறாங்க. ஃப்ராக்டல்னு சொல்லப்படுற சிக்கலான கணித வடிவங்களை பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா, பார்த்திருக்கேன். ஒரு சின்ன கணித சூத்திரத்தை கம்ப்யூட்டர்ல போட்டா அது எல்லையே இல்லாத அளவுக்கு சிக்கலான அழகான ஒரு வடிவத்தை உருவாக்கும். ஆனா அந்த சூத்திரத்துக்குள்ள அந்த பெரிய வடிவம் ஒழிஞ்சிட்டு இல்ல. கரெக்ட். அந்த சூத்திரம் ஒரு திறவுகோல் மாதிரி தான். அது ஏற்கனவே எங்கேயோ இருக்கிற ஒரு வடிவத்தை நமக்கு காட்டுது. எக்ஸாக்ட்லி. அந்த சூத்திரம் அந்த வடிவத்தை உருவாக்கல. அது ஒரு இடைமுகம், அதாவது இன்டர்ஃபேஸ் மட்டும்தான். ஓகே. இங்கதான் பிளாட்டானிக் வெளிங்கிற ஒரு பழைய தத்துவார்த்தமான கருத்தை விஞ்ஞானிகள் தூசி தட்டி எடுக்கறாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். பிளாட்டானிக் வெளி, இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆன்மீக மாதிரி இல்லையா? அறிவியலை விட ஒரு குரு சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு மிக முக்கியமான நியாயமான கேள்வி. கண்ணுக்கு தெரியாத ஒரு வடிவ வெளி இருக்குன்னு சொல்றத எப்படி அறிவியல் ரீதியா நிரூபிக்க முடியும்? இது வெறும் ஒரு அழகான கற்பனை தானே? அவங்க இது ஒரு ஆன்மீக உலகமா சொல்லல. இது ஒரு கருத்தியல் கட்டமைப்பு, ஒரு கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். அதாவது கணித மற்றும் வடிவவியல் உண்மைகள் அடங்கிய ஒரு அருவமான தளம் இருக்குன்னு அவங்க கருதுறாங்க. புரியல. அதாவது நாம ஒரு அமைப்பை உருவாக்கும்போது அது ஒரு உயிரியல் செல்லா இருக்கலாம், கம்ப்யூட்டர் புரோகிராமா இருக்கலாம். அது அந்த வெளியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோட தொடர்பு கொள்ளுது. ஓ, அப்ப தவளையோட டிஎன்ஏ? ஆமா, தவளையோட டிஎன்ஏ அந்த பிளாட்டோனிக் வெளியில இருக்கிற தவளைங்கிற வடிவத்தை அணுகுற ஒரு இடைமுகம். ஆனா அதே டிஎன்ஏ கொண்ட செல்களை நீங்க வேற மாதிரி அமைச்சிங்கன்னா அது ஜீனோபாட்ங்கிற வேறொரு வடிவத்தை அணுகுது. சரியா சொன்னீங்க. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அறிவுங்கிறது மூளைக்குள்ளேயோ டிஎன்ஏக்குள்ளேயோ மட்டும் இல்ல. அது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை பண்பு. நம்ம பார்க்குற உயிரினங்கள், பொருட்கள் எல்லாமே அந்த பரந்த அறிவு வெளியோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தானா? அதுதான் இந்த கோட்பாட்டோட புரட்சிகரமான முடிவு. மனம்ங்கிறது மூளையில மட்டும் இல்ல, அது செல்கள், திசுக்கள், ஏன் ரசாயன வினைகள் வரைக்கும் நீளுது. அப்போ உயிரற்றவைன்னு நாம நினைக்கிற பொருட்களுக்கும் கூடவா? நாம உயிரற்றவைன்னு நினைக்கிற அமைப்புகளுக்கும் கூட இந்த அடிப்படை பண்போட ஒரு சின்ன அளவு இருக்கலாம். நாம உருவாக்குற ஒவ்வொரு புது அமைப்பும் அந்த பரந்த வடிவ வெளியில நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புது முகத்தை நமக்கு காட்டுது. நாம ஒரு நம்ப முடியாத பயணத்தை செஞ்சிருக்கோம். நம்மள சுத்தி இருக்கிற அறிவை கூட பார்க்க முடியாத மனக்குருட்டு தன்மையிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம சொந்த செல்களோட கூட்டு அறிவை புரிஞ்சுகிட்டு அப்புறம் பரிணாம வரலாறே இல்லாத புது உயிரினங்களை உருவாக்கி கடைசியில ஆமா, இந்த யதார்த்தமே வடிவங்களோட ஒரு ஆழமான வெளிக்கான ஒரு இடைமுகம் தாங்கிற ஒரு திகைப்பூட்டும் இடத்துல வந்து நிக்கிறோம். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். சொல்லுங்க. நீங்க ஒருவேளை ஒரு பெரிய மனதோட ஒரு சின்ன பகுதியா இருந்தா அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நல்ல கேள்வி. ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள இருக்கிற 2 பாக்டீரியா இந்த பிரபஞ்சத்துல நாம தனியாவா இருக்கோம்னு விவாதம் பண்ற மாதிரி. இல்லனா ஒரு மூளைக்குள்ள இருக்கிற 2 நியூரான்கள் தங்கள பத்தியும் தங்களை சுற்றியுள்ள பிரபஞ்சம் பத்தியும் விவாதிக்கிற மாதிரி தான் நாமும் இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. அறிவு குருட்டாட்டம், மனித பார்வையின் எல்லைகள். மனம் எங்கே இருக்கிறது? நாம் மனம் என்பதை நம்மைப் போலவே நடுத்தர அளவு மற்றும் நடுத்தர வேகத்தில் இயங்கும் பொருட்களில் மட்டுமே பார்க்கிறோம். இது ஒரு அறிவாற்றல் குருட்டுத்தன்மை, மைண்ட் பிளைண்ட்னஸ். உயிரை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் இந்த குருட்டுத்தன்மையை நீக்கி செல் முதல் திரள் வரை எங்கும் நிறைந்திருக்கும் அறிவாற்றலை உணர வேண்டும்.
பொருள் ஜடமானது அல்ல, அதன் தூண்டுதல்கள் வேறானவை. இயற்பியல் பொருள் விசை, சைபர்நெட்டிக்ஸ் பின்னூட்ட சுழற்சிகள், அறிவாற்றல் தொடர்பாடல், அதுவோ தூண்டுதல். தொழில்நுட்ப ரீதியான மனம் எங்கும் அணுகுமுறை. நாம் அமைப்புகளை எப்படி பாதிக்கிறோம் என்பதன் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்துகிறோம். ஒரு கல்லை உதைக்கிறோம், ஒரு தெர்மோஸ்டாட்டை மாற்றி அமைக்கிறோம், ஒரு மனதை சமாதானப்படுத்துகிறோம். உயிரியல் இந்த தொடர்ச்சியில் உள்ளது. இது ஒரு இருமை நிலை அல்ல. கூட்டு உயிரினம். நாம் அனைவரும் ஒரு காலனி. கருவுற்ற முட்டை செல் பிரிவு 2 செல், 4 செல், 4, 8 செல் என்று விரிவடைகிறது. இதற்கு பிளாஸ்டோசிஸ்ட். அடுத்ததாக மனிதன் உருவாகிறான். நாம் அனைவரும் ஒரு செல்லாக இயற்பியல் அல்லது வேதியியல் மூலமாக தொடங்கி மனிதனாக மனம் மாறுகிறோம். ஆன்மா நுழையும் மின்னல் வெட்டு போன்ற ஒரு தனித்தருணம் இல்லை. நுண்ணறிவு என்பது ஒரு அளவீட்டு பிரச்சனை. நாம் ஒரு பொதுவான இலக்கை நோக்கி செயல்படும் திறமையான சிறிய முகவர்களின் ஏஜென்ட்ஸ் தொகுப்பு. உயிர் மின் ஆற்றல், செல்களின் மொழி, மின் அழுத்த முகம். மூளைகள் மின்சாரத்தை கண்டுபிடிக்கவில்லை, அவை பண்டைய செல்களிடம் இருந்து அதை பெற்றன. அனைத்து செல்களும் நினைவுகளை சேமிக்கவும் உடற்கூறியல் முடிவுகளை எடுக்கவும் மின் அழுத்த வேறுபாடுகளை பயன்படுத்துகின்றன. இந்த மின் வடிவமே செல்லுலார் வன்பொருளில் ஹார்ட்வேர் இயங்கும் மென்பொருளாகும். உருவாக்க இயல் மார்போஜெனிசிஸ், ஒரு புதிர் தீர்த்தல். நுண்ணறிவு என்பது ஒரு இலக்கை அடைய வெளியை வழிநடத்தும் திறன். செல்கள் 3D வெளியில் மட்டும் நகர்வதில்லை, அவை உடற்கூறியல் வெளியில் அனடாமிக்கல் ஸ்பேஸ் பயணிக்கின்றன. உடல் தனது சரியான வடிவத்தை ஹோமியோஸ்டாசிஸ் நினைவில் கொள்கிறது மற்றும் இடையூறுகளை தாண்டி அதை உருவாக்க உழைக்கிறது. மாறும் தன்மைக்கான ஆதாரம். மனம் மூளையை சார்ந்தது அல்ல. 1. பிகாசோ தலைப்பிரட்டை வாலில் உள்ள கண் பார்க்கிறது, மூளை பரிணாமம் இல்லாமலே தகவமைத்துக் கொள்கிறது. 2. வண்ணத்து பூச்சி. கம்பளி பூச்சியின் நினைவுகள் உருமாற்றத்தின் போது மூளை திரவமானாலும் அழியாமல் வண்ணத்து பூச்சிக்கு கடத்தப்படுகின்றன. வன்பொருள் மாறினாலும் சுயம் தொடர்கிறது. இலக்கை மாற்றுதல், மரபணுக்களை அல்ல. நாங்கள் மரபணுவை தொடவில்லை, உயிர் மின் நினைவகத்தை, பயோ எலக்ட்ரிக் மெமரி, அதை மாற்றி அமைத்தோம். செல்களிடம் ஒரு சரியான புழுவுக்கு 2 தலைகள் இருக்க வேண்டும் என்று கூறினோம். செல்கள் அதை உருவாக்கின. இதை வன்பொருளை தொடாமல் மென்பொருளை திருத்துவதாகும். ரெனோபாட்ஸ், செல்களின் நுண்ணறிவை விடுவித்தல். உடலிலிருந்து விடுவிக்கப்படும் போது தவளை தோல் செல்கள் இறப்பதில்லை, அவை செனோபாட்களாக மாறுகின்றன. அவை நீந்துகின்றன, குணப்படுத்துகின்றன மற்றும் தன்னிச்சையாக இனப்பெருக்கம் செய்கின்றன. பரிணாமம் இந்த நடத்தையை தேர்ந்தெடுக்கவில்லை, இது கூட்டு நுண்ணறிவின் மறைந்திருக்கும் ஆற்றல். Scientific editorial renaissance. ஆந்த்ரோபாட்ஸ், மனித செல்களை கொண்டு குணப்படுத்துதல். வயது வந்த மனித செல்களிலிருந்து நாம் உயிர் ரோபோக்களை உருவாக்க முடியும்.
இந்த ஆந்த்ரோபாட்ஸ் நரம்பு திசுக்களில் பயணித்து மரபணு மாற்றம் இல்லாமல் காயங்களை குணப்படுத்துகின்றன. இவை நுண்ணிர்வாகம் செய்யப்படுவதில்லை. இவை நம் உடலிலிருந்து பெறப்பட்ட தன்னாட்சி மருத்துவர்கள். மூல குறியீடு. குறிக்கோள்கள் எங்கிருந்து வருகின்றன? பரிணாமம் ஜெனோபாட்களை வடிவமைக்கவில்லை என்றால் அந்த வடிவமைப்பு எங்கிருந்து வந்தது? அது கணிதத்தின் பிளாட்டோனிக் வெளியிலிருந்து, பிளாட்டோனிக் ஸ்பேஸ் வருகிறது. இயற்பியல் கட்டுப்பாடுகளை வழங்குகிறது. கணிதம் வடிவங்களை வழங்குகிறது. உயிரியல் அவற்றை பயன்படுத்துகிறது. பரிணாமம் இந்த இலவச கணித பரிசுகளை பயன்படுத்த கற்றுக்கொள்கிறது. மீளுருவாக்க மருத்துவத்தின் எதிர்காலம். பழைய முறை நுண்ணிர்வாகம், புதிய முறை உரையாடல். எதிர்கால மருத்துவம் உடைந்த பாகங்களை சரி செய்வது பற்றி இருக்காது. செல்களை தங்களை சரி செய்து கொள்ள தூண்டுவதாக இருக்கும். உயிர் மின் வலையமைப்போடு தொடர்பு கொள்வதன் மூலம் நாம் உறுப்புகளை மீண்டும் வளர்க்கலாம், பிறப்பு குறைபாடுகளை சரி செய்யலாம் மற்றும் புற்றுநோயை இயல்பு நிலைக்கு மாற்றலாம். சுயம் என்பதன் வரையறையை விரிவுபடுத்துதல். உயிர் மரம் ட்ரீ ஆஃப் லைஃப் சிறியது, சாத்தியமான மனங்களின் வெளி முடிவற்றது. பரிணாம வரலாறு இல்லாத மனிதர்கள் அல்லாத உயிரினங்களுடன் சைபோர்க்குகள், ஏஐ மற்றும் பயோபோட்கள். நாம் விரைவில் நம் உலகத்தை பகிர்ந்து கொள்வோம். அறிமுகம் இல்லாத வடிவங்களில் இருக்கும் மனதை நாம் அங்கீகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அறம் மற்றும் சிந்த்பயோசிஸ். நமக்கு ஒரு புதிய அறநெறி கட்டமைப்பு தேவை. இரக்கம் என்பது பொதுவான வரலாறு அல்லது உயிரியலை சார்ந்திருக்க கூடாது. அது குறிக்கோள்களை கொண்டிருப்பதன் திறனை சார்ந்திருக்க வேண்டும். நாம் சிந்த்பயோசிஸ், செயற்கை உயிர் இணக்கம் என்பதை தழுவி பல்வேறு வகை நுண்ணறிவுகளுடன் உறவாட வேண்டும். மனம் எங்கு உள்ளது என்று கேட்டால் மனம் எங்கும் உள்ளது. ஜட பொருள் என்று எதுவும் இல்லை. எளிய அல்கரிதம்கள் மற்றும் வேதியியல் நெட்வொர்க்குகள் கூட முகவர் தன்மை, ஏஜென்சி, ஒரு பொறியை கொண்டுள்ளன. பிரபஞ்சம் என்பது அறிவாற்றலின் ஒரு தொடர்ச்சி. இது உயிருடன் இருக்கிறதா என்று கேட்பதை நிறுத்திவிட்டு இதற்கு என்ன தெரியும், அதாவது பிரபஞ்சத்திற்கு என்ன தெரியும் என்று கேட்கத் தொடங்க வேண்டும். சுயம் என்பது ஒரு கதை. நீங்கள் ஒரு நிலையான பொருள் அல்ல. நீங்கள் உங்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு கதை. உங்கள் நினைவுகளையும் குறிக்கோள்களையும் நீங்கள் தொடர்ந்து கட்டமைக்கிறீர்கள். கருப்பை போலவே நாமும் நாம் ஆக விரும்பும் வடிவத்தால் வரையறுக்கப்படுகிறோம். உங்கள் சொந்த கதையின் நெகிழ்வுத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள்.